வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2015 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று என்னோடு இணைந்திருக்கின்றார் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம். இன்றைய பத்திரிகைகளில் பிரதானமாக இடம் பிடித்திருக்கின்ற முக்கியமான ஒரு செய்தியாக ஜனாதிபதி அவர்களுடைய ஒரு செய்தி இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையின் அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இராணுவத்தை மறுசீரமைக்க பிரித்தானியா பயிற்சி, மைத்ரியும் கெமரூனும் பேச்சு என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. காமன்வெல்த் தலைவர்களின் உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கெமரூனை சந்தித்து பல்வேறுபட்ட விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்தியை இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், மிக முக்கியமான ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. மோல்டாவிலே காமன்வெல்த் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரசு தலைவர்களினுடைய சந்திப்பு இங்கே இடம்பெறுவதை பார்க்கின்றோம். எனவே இந்த 2013ஆம் ஆண்டு இலங்கையிலே காமன்வெல்த், அதாவது பொதுநலவாய அமைப்புகளினுடைய அரசு தலைவர்களினுடைய உச்சி மாநாடு இலங்கையிலே நடைபெற்ற போது இந்த காமன்வெல்த்தினுடைய தலைவராக இலங்கை முன்னாள் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதனை தொடர்ந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் தற்போது காமன்வெல்த்தினுடைய தலைவராக இருந்தார். நேற்று முன்தினம் இந்த காமன்வெல்த் மாநாடு மோல்டாவில் நடைபெறும் வரையிலும் மோல்டாவில் நடைபெற்ற போது உத்தியோகபூர்வமாக அந்த பதவி மோல்டாவினுடைய பிரதமருக்கு சென்றடைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் பல்வேறு விடயங்கள் அங்கே அரங்கேற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இம்முறை இந்த பொதுநலவாய அமைப்புகள் மாநாட்டிலே பாதுகாப்பு, அதே போன்று காலநிலை மாற்றம் தொடர்பான விடயங்களில் அதிக அவதானம் செலுத்தப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று உலகம் முழுவதும் இருக்கின்ற மிக முக்கியமான இரண்டு பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஒன்று இந்த காலநிலை பிரச்சனை, இன்னும் ஒன்று இந்த பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள். எனவே இவ்விரண்டையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுநலவாய அமைப்பு மாநாடு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நேற்றைய நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் நேற்று முன்தினம் நடந்த நிகழ்வுகளில் முக்கிய தலைவர்களினுடைய உரை தொடர்பாக பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் மிக முக்கியமானது ஒரு சந்திப்பு இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கும் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கெமரூனுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கின்றது. மிக முக்கியமானது ஒரு சந்திப்பாக அந்த சந்திப்பு பார்க்கப்படுகின்றது. இதன் போது பிரித்தானிய பிரதமர் இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை எதிர்காலத்தில் செய்வதாகவும் இலங்கையினுடைய அபிவிருத்திக்கும் செழுமைக்கும் துணை நிற்கப் போவதாகவும் உறுதியளித்திருக்கின்றார். இருவருடைய சந்திப்பின் போதும் இலங்கைக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு 6.6 மில்லியன் பவுன்களை தாங்கள் வழங்கவிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஏறத்தாழ 1450 மில்லியன் ரூபாய்கள் என அது மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மீள்குடியேற்றம் தொடர்பாகவே இந்த நிதியை தான் தரப்போவதாகவும் அந்த மக்களினுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்திலே அவர்களுடைய சிறந்த வாழ்வை உறுதிப்படுத்துவதற்கும் பிரித்தானியா உறுதி பூண்டிருப்பதாக டேவிட் கெமரூன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். போரினால் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலே நிற்பதற்கு பிரிட்டன் உறுதி பூண்டிருக்கின்றது. அவர்களுடைய எதிர்கால வாழ்வினுடைய செழுமைக்காக நாங்கள் பாடுபடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதாகவும் இது ஒரு நீண்டகால திட்டத்துடன் கூடியதாகவும் நீண்டகால அடிப்படையில் இவ்வுதவிகள் கிடைக்கப்பெறும் என்றும் உறுதியளித்திருக்கின்றார். எனவே டேவிட் கெமரூன் அவர்களுக்கும் அதே போன்று இலங்கை ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு என்பது மிக முக்கியமானது ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய இராணுவ கட்டமைப்பினுடைய மறுசீரமைப்பிற்கும் பாரிய உதவிகளை தாங்கள் செய்யவிருப்பதாகவும் அந்த அடிப்படையில் பிரிட்டனுடைய ஆயுதப்படைகள் இலங்கையினுடைய படை வீரர்களுக்கு பயிற்சிகள் வழங்குவதற்கும் இப்பொழுது தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்திகள் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலஞ்ச ஊழல் உள்ளிட்ட பல்வேறு மறுசீரமைப்புகளுக்கு பிரித்தானியா உதவ வேண்டும் என்பதாக இலங்கை ஜனாதிபதி கோரிக்கை விடுத்ததை அடுத்து பிரித்தானிய பிரதமர் அவர்கள் இவ்வாறான உதவிகளை இலங்கைக்கு செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார். எதிர்காலத்திலே இலங்கையிலே முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை மீள குடியமர்த்துதல் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த நிதி ஒதுக்கீடானது பல்வேறு வகையிலும் உதவி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதாகத்தான் பலரும் கருதுகின்றார்கள். ஏறத்தாழ 6.6 மில்லியன் பவுன்கள் என்று சொல்கின்ற போது மிக பெருந்தொகையான ஒரு பணமாக இருக்கின்றது. எதிர்வருகின்ற 3 ஆண்டுகளுக்குள் இந்த பணம் இலங்கைக்கு கிடைக்கும் என்றும் அதன் மூலமாக இந்த மீள குடியமர்த்தல் விடயங்கள் செய்யப்படும் என்பதாகவும் தீர்மானிக்கப்படுகின்றது. இதேவேளையில் இங்கே மோல்டாவிலே நடைபெறுகின்ற பொதுநலவாய அமைப்பு மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் மிக முக்கியமானது அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற கமலேஷ் சர்மா அவர்களினுடைய பதவிக்காலமானது அடுத்த வருடம் 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தோடு நிறைவு பெற இருக்கின்றது. எனவே புதியதொரு பொதுச் செயலாளரை நியமிக்கும் பொருட்டு நேற்றைய நிகழ்வுகளின் போது பொதுச் செயலாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். புதிய பொதுச் செயலாளராக ஸ்கொட்லாந்தைச் சேர்ந்த பெரோனஸ் பெட்ரிசியா என்பவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த பெரோனஸ் பெட்ரிசியாவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அவர் டொமினிக்காவிலே பிறந்து பிரிட்டனிலே குடியேறியவர் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம்.
அவர் சிறந்த ஒரு சட்ட நிபுணராக காணப்படுகின்றார். கோர்டன் பிரவுன் அரசாங்கத்தில் சட்டமா அதிபராகவும் பிரித்தானியாவில் சட்டம் தொடர்பான பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த ஒருவராகவும் இந்த பெட்ரிசியா காணப்படுகின்றார். பொட்ஸ்வானா, கயானா ஆகிய நாட்டினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கான போட்டியில் இருந்தார்கள். கடைசியாக பரோனஸ் பெட்ரிசியா என்பவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த இடத்திலே எமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கே இருக்கின்றது. அதாவது இந்த பொதுச் செயலாளராக இதுவரை காலமும் இப்போது வரையிலும் இருந்து வருகின்ற கமலேஷ் சர்மா என்பவர் ஒரு இந்திய ஒரு உயர்ஸ்தானிகர், ராஜதந்திரி. அவரை பொறுத்தளவில் 2008 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் பொதுநலவாய அமைப்பினுடைய செயலாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். கமலேஷ் சர்மா குறித்து ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களோடு நெருங்கிய உறவை கொண்டவர் என்பதாக அவருக்கு சொல்லப்பட்டு வந்தது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு இலங்கையிலே இந்த பொதுநலவாய அமைப்புகளினுடைய தலைவர்களினுடைய மாநாட்டை நடத்தக்கூடாது என்பதான பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்ட போதும் இலங்கையிலே அதை நடத்திய தீர்வேன் என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்து இலங்கையிலே இந்த சோகம் நிகழ்வை நடாத்துவதற்கு கமலேஷ் சர்மா அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார். காரணம், அவருக்கும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி, அதாவது காமன்வெல்த்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற மிக முக்கியமான நெருக்கம் என்பதான சில குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. இந்த நேரத்தில் நாங்கள் கடைசியாக ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக மீள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். ஐநா மனித உரிமை பேரவையிலே ஆரம்பத்திலே ஒரு கலப்பு நீதிமன்றம், சர்வதேச விசாரணை என்பதாகலாம் பேசப்பட்டது. சர்வதேச விசாரணை என்கின்ற ஒரு விடயம் குறைக்கப்பட்டு ஹைபிரிட் முறையிலான ஒரு கலப்பு நீதிமன்றம் என்கின்ற ஒரு விடயம் பரிந்துரை செய்யப்பட்டது. அதற்கு பின்னர் சர்வதேச விசாரணை வேறொரு வடிவத்தில் இடம்பெறுவதற்கான சில முடிவுகள் எட்டப்பட்டன. மனித உரிமை பேரவையிலே காமன்வெல்த் நீதிபதிகள், காமன்வெல்த்தினுடைய பிரதிநிதிகள் தான் நீதிபதிகளும் அதே போன்று சட்ட அறிஞர்களும் தான் இலங்கையில் விசாரணை நடாத்த வேண்டும் என்பதான ஒரு தீர்மானம் கடைசியாக ஐநா மனித உரிமை பேரவையிலே கொண்டு வரப்பட்டது. எனவே காமன்வெல்த் நீதிபதிகள் என்று சொல்கின்ற போது அவர்களை நியமிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அந்த செயலாளரை சாரும். எனவே செயலாளர் கமலேஷ் சர்மாவாக இருக்கின்ற போது அவரால் நியமிக்கப்படுகின்ற நீதிபதிகள் சரியான நீதியான ஒரு விசாரணையை செய்வார்களா, அல்லது இலங்கை விவகாரங்களில் முன்னாள் ஜனாதிபதிக்கு சாதகமான ஒரு போக்கு ஏற்பட்டு விடுமா என்பதான சில அச்சத்தையும் கூட சில பேர் தெரிவித்து வந்தார்கள். இத்தகையதொரு சூழ்நிலையிலே இப்பொழுது வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் புதிய செயலாளராக, பொதுச் செயலாளராக பரோனஸ் சியா அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு வகையிலே இந்த விசாரணைகள், அதாவது இலங்கையில் நடைபெற இருக்கின்ற சர்வதேச தலையுடன் கூடிய இந்த காமன்வெல்த் நீதிபதிகள் அடங்கியவர்களினுடைய விசாரணை என்பது சிறப்பாக நடைபெறுவதற்கு அது காரணமாக அமையலாம் என்பதான ஒரு நம்பிக்கை இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக தற்போது பேசப்படுகின்றது. பரோனஸ் சியா எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம், அதாவது 2016 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தன்னுடைய பதவியை ஏற்க இருக்கின்றார். அதன் பின்னரான காலங்களிலே இதற்குரிய நடவடிக்கைகள் அனைத்தையுமே பரோனஸ் சியா அவர்கள் தான் ஒரு செயலாளராக இருந்து செய்ய இருக்கின்றார். 2008 ஏப்ரல் 1ஆம் தேதி கமலேஷ் சர்மா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது 2016 ஏப்ரல் 1ஆம் தேதி வரையிலும் அவருடைய பதவிக்காலம் இருக்கின்றது. எனவே நீண்ட காலத்திற்கு பரோனஸ் சியா அவர்களும் செயலாளராக கடமையாற்ற இருக்கின்றார். எனவே இலங்கை விவகாரம் தொடர்பான முக்கியமான தீர்மானங்களின் போதெல்லாம் பொதுநலவாய அமைப்புகளினுடைய தீர்மானங்களுக்கு பரோனஸ் சியா, பெட்ரிசியா அவர்களினுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். சர்வதேச ரீதியாக ஐநா பல்வேறு தீர்மானங்களை எடுக்கின்ற போது இந்த பொதுநலவாய அமைப்புகளினுடைய தீர்மானங்களுடன் ஒத்து சேர்ந்து சில நடவடிக்கைகளை, தீர்மானங்களை எடுக்கின்றது என்பதாக நேற்றைய தினம் கூட மோல்டாவிலே நடைபெற்ற பொதுநலவாய அமைப்புகளினுடைய மாநாட்டில் இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரித்தானியாவினுடைய மகாராணி உள்ளிட்ட பலருமே கருத்து தெரிவித்து வந்தார்கள். எனவே காமன்வெல்த்தினுடைய செயலாளர் பதவி என்பதும் மிக முக்கியமான ஒரு பதவியாக இருக்கின்றது. அதிலும் இலங்கை விவகாரங்கள் தொடர்பாக இந்த செயலாளர் பதவிக்கு பாரியதொரு பங்கு இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட விளைகின்றோம். அதனைத் தொடர்ந்து நாம் தினக்குரல் பத்திரிகையின் சில செய்திகளை பார்க்கலாம். அர்ஜுன ராஜிதவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை என்பதாக ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் ராஜித சேனாரத்னவை விசாரணைக்கு உட்படுத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவை விசாரணைக்கு உட்படுத்த உள்ளனர். அவன்கார்ட் தலைவரிடம் லஞ்ச பணம் பெற்று கொண்டதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ள நிலையிலேயே அமைச்சர் ராஜிதவிடம் இந்த விசாரணை நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இலங்கை குறித்து டில்லியின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இன்று கொழும்பு வரும் இந்திய இராணுவ தளபதி முக்கிய பேச்சு என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் தல்பீர் சிங் சுஹாத்
5 நாள் பயணத்தை மேற்கொண்டு இன்று கொழும்பு வரும் நிலையில் இலங்கை தொடர்பான இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் மாற்றம் ஏற்படலாம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வடமாகாண சபை உறுப்பினர்களின் போலீஸ் பாதுகாப்பு திடீர் வாபஸ் என்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தொடக்கம் மீளப்பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் எழுத்து மூலமான முறைப்பாடு கொடுக்கப்படும் என அவையின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. கேட்டது கிடைக்கவில்லை, இவ்வருட ஒதுக்கீடு அதிகம் என்பதாக ஒரு செய்தியும் கூட இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. வடமாகாண சபையின் 2016ஆம் ஆண்டுக்கான வருடாந்த நிதி கூற்றுக்கமைய மாகாண சபையின் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடந்த ஆண்டை விட 2016ஆம் ஆண்டுக்கு அதிகளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கேட்கப்பட்ட நிதி வழங்கப்படவில்லை என முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதாக அந்த செய்தியை நாம் தினக்குரல் பத்திரிகையில் முற்பக்கத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்திகள் இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுத்த அரசு தீர்மானித்திருப்பதாக இன்றைய செய்திகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் லங்காதீப பத்திரிகை இந்த செய்தியை பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது. அயவய சங்சோதனையாக் என்பதாக கேள்விக்குறியோடு ஒரு செய்தியை நாம் லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் சுடரொளி பத்திரிகையும் கூட இது தொடர்பான ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. பட்ஜெட்டில் திருத்தம் அரசு தீர்மானம் என்பதாக சுடரொளி பத்திரிகை இது தொடர்பான ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. ஆமாம், இம்முறை வரவு செலவு திட்டம் அதிக விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கின்ற வரவு செலவு திட்டமாக காணப்படுகின்றது. வழக்கமாக ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அதற்கு சாதகமானதும் பாதகமானதுமான கருத்துக்கள் வெளிவருவது என்பது இயற்கையான ஒரு விடயம்தான். எந்த ஒரு அரசாங்கமும் பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற போது எதிர்க்கட்சிகள் அதனை எதிர்ப்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்றோம். ஆனால் இம்முறை அதனை தாண்டியதாக தொடர்ச்சியாக இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய நிலைமைகள் தொடர்பான எதிர்ப்புகள் தொடர்ந்தும் வலுத்திருப்பதற்கான காரணமாக நாம் பிரதானமாக ஒரு விடயத்தை கூறலாம். இம்முறை தேசிய அரசாங்கம் நிலவுகிறது. எனவே தேசிய அரசாங்கம் என்பதன் ஊடாக வரவு செலவு திட்டத்திலே சாதகமான பாதகமான தீர்மானங்கள் எதுவாக இருந்த போதும் கூட உடனடியாக அதனை ஆமோதிக்கின்ற நிலை அரசாங்கத்திற்குள் இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இலங்கையிலே இதற்கு பின்னராக மிக முக்கியமான விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே அரங்கேற இருக்கிறது. குறிப்பாக இனப்பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை தீர்ப்பதற்கென அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்ட போதும் நாம் ஏற்கனவே சுயாதீன செய்தி பார்வையிலே தெரிவித்திருந்தோம். தேசிய அரசாங்கத்தை கொண்டு இந்த நாட்டிலே தீர்மானங்களை இலகுவாக எட்ட முடியுமா என்றால் அதில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக கடந்த ஆட்சி காலங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே 3/2 பெரும்பான்மை இருந்த காரணத்தினால் எந்த ஒரு தீர்மானத்தையும் பாராளுமன்றத்தில் இலகுவாக அறுதி பெரும்பான்மையோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தது. குறிப்பாக 18ஆம் திருத்தம் என்பதே மிக முக்கியமாக அங்கே இருக்கின்ற அனைவரும் எதிர்க்கக்கூடிய ஒரு திருத்தமாக இருந்த போதும் கூட 3/2 பெரும்பான்மையாக இருந்த காரணத்தினால் அவருடைய பதவி காலத்தை உயர்த்துவது, சுயாதீன ஆணைக்குழுக்களை இல்லாமல் செய்வது உள்ளிட்ட ஒரு நாட்டிற்கு மிகவும் பாதகமான விளைவுகளை தரக்கூடிய விடயங்களை கூட இலகுவாக அவரால் நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் திவிநகும சட்டம் மூலம் கடந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. மாகாணங்களுக்கான நிதி தொடர்பான விடயங்களிலே மாகாணங்களுக்கு இருந்த அதிகாரங்களை மத்திக்கு எடுத்துக்கொள்கின்ற மிகவும் சூழ்ச்சிகரமான ஒரு விடயத்தை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியுமாக இருந்தது. அதே போன்று நீதியரசர் தொடர்பாக எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களும் கூட ஒரு நீதிக்கு புறமான சட்ட ஆட்சிக்கு புறமான ஒரு விடயம் என்பதாக பரவலாக பேசப்பட்ட போதும் கூட பாராளுமன்றத்தில் இலகுவாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு விடயமாக கடந்த ஆட்சி காலத்தில் இருந்தது. இப்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டத்தை அவ்வாறு இலகுவான ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கான காரணமே இப்பொழுது நாட்டிலே தேசிய அரசாங்கம் காணப்படுவது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி அதே போன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆகிய 2 கட்சிகளை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு வட துருவமும் தென் துருவமும் போன்ற கொள்கை ரீதியான கட்சிகள் என்பதை நாம் மறுக்க முடியாது. எப்போதும் ஐக்கிய தேசிய கட்சியானது ஒரு உலகமயமாக்கலோடு தொடர்பான ஒரு சந்தை பொருளாதாரத்தை விருத்தி செய்ய விரும்புகின்ற ஒரு கட்சியாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புகள் காணப்படுகின்ற போது இடதுசாரி கட்சிகள் பலவும் அதனுள் காணப்படுகின்றன. எனவே இத்தகையதொரு சூழ்நிலையிலே கொள்கை ரீதியான முரண்பட்ட 2 நாடுகள் இணைந்து 2 கொள்கை ரீதியான முரண்பட்ட 2 கட்சிகள் இணைந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைக்கின்ற போது எல்லா விடயங்களிலும் நிச்சயமாக முட்டுக்கட்டைகள் எழுவதென்பது இயல்பான ஒரு விடயம்தான். உதாரணத்துக்கு நாம் எடுத்து பார்க்கின்ற போது கியூபாவும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு செயல்பாட்டை செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக செய்ய முடியாது. அமெரிக்காவினுடைய கொள்கைகள் என்பது வேறு, கியூபாவினுடைய கொள்கைகள் என்பது வேறு. ஆனால் அமெரிக்காவும் கியூபாவும் கூட அண்மையிலே ஏதோ ஒரு புள்ளியிலே சில விடயங்களுக்காக இணக்கப்பாட்டிற்கு வந்திருப்பதை போல
எமது பாராளுமன்றத்திற்குள்ளும் இந்த இரண்டு எதிரெதிர் துருவங்களாக இருந்த கட்சிகள் இணைந்திருக்கின்ற நிலையில்தான் இப்பொழுது இந்த வரவு செலவு திட்டம் கடந்த மாதம் 20ஆம் தேதி பாராளுமன்றத்திலே நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது சொல்லப்படுகின்றன. குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டமானது முற்றுமுழுதாக ஒரு எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாது எடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதாக சில பேர் காட்டமாக விமர்சிக்கின்றார்கள். வருகின்ற மார்ச் மாதம் அளவிலே நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்து இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் மறுவாறாக பார்க்கின்ற போது வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளே எடுத்துக்கொள்வது, அதே போன்று புலம்பெயர் வாழ் பிரதேசங்களில் இருப்பவர்கள் இந்த நாட்டிற்குள் பல்வேறு விடயங்களை அவர்கள் சொத்துக்களை வாங்குவதை இலகுபடுத்தி இருக்கின்றது உள்ளிட்ட மிக முக்கியமான விமர்சனங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மீது வைக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு புறமாக பார்க்கின்ற போது வெளித்தருகின்ற அளவுக்கு பல்வேறு சலுகைகள் தெரியாவிட்டாலும் தூர நோக்கத்தோடு உலக இயங்கியலுக்கு ஏற்ற விதத்திலே வெளிநாடுகளினுடைய உதவிகளை கொண்டு இலங்கையை அபிவிருத்தி செய்யும் நோக்கிலே மிகவும் தூர நோக்குடன் கூடியதான ஒரு வரவு செலவு திட்டம் என்பதான ஒரு கருத்துக்களும் இன்னும் ஒரு சாராரால், அதாவது பொருளியல் நிபுணர்களிலிருந்து சில அரசியல்வாதிகளாலும் முன்வைக்கப்படுகின்றது. இத்தகையதொரு சூழ்நிலையில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் நிதியமைச்சருக்கு எதிராக 44 எம்பிக்களினுடைய கையெழுத்துடன் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கையளிக்கப்படுவதற்கு முன்தினமே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பிரதமர் காரியாலயத்தில், அதாவது பாராளுமன்றத்திற்கு அமைந்துள்ள பிரதமர் காரியாலயத்தில் ஒரு கூட்டம் கூடப்பட்டது. இந்த கூட்டத்தின் போது வரவு செலவு திட்டத்தின் மீதான விமர்சனங்கள் குறித்து கரிசனை கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக சில திருத்தங்கள் செய்யப்படுவதற்கான சில ஆலோசனைகளும் கூட முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனை பிரதமரும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். சில திருத்தங்கள் எதிர்காலத்தில் செய்யப்படலாம் என்றும் நம்பப்படுகின்றது. ஜனாதிபதி அவர்கள் மோல்டாவிற்கு பொதுநலவாய அமைப்புகளினுடைய அரச தலைவர்களினுடைய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கின்றார். அவர் நாடு திரும்பியதும் இது தொடர்பாக பரிசீலிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் இதற்கு பலத்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இதிலே கூறப்பட்டிருக்கின்ற பல்வேறு விடயங்களை நீக்குவதாலோ அல்லது திருத்துவதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவினை தருவோம், இல்லை என்றால் அரசாங்கத்திற்குள் இருக்கின்ற பலருமே இந்த வரவு செலவு திட்டத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுகின்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. இவ்வாறு ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்ற போது ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட எஸ்பி திசாநாயக்கா, அதே போன்று நிமால் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்டவர்களும் இந்த கலந்துரையாடல்களில் தாங்கள் கலந்து கொள்ள விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இத்தகைய சூழ்நிலைகளில் இந்த வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன விடயங்கள் திருத்தப்படலாம் என்பது தொடர்பான சில ஊகங்களும் இன்றைய பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்களுக்கு இலகுவாக காணிகளை கொள்வனவு செய்யக்கூடிய வகையிலே ஒரு சட்ட திருத்தம் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதனை பலரும் எதிர்க்கின்றார்கள். எனவே இந்த விடயம் தொடர்பாக கவனத்தில் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று வெளிநாட்டு வர்த்தகர்களினுடைய பணம் இந்த இலங்கைக்குள் மிக இலகுவாக நுழைவதற்காக இங்கே இடமளிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு அந்நிய முதலீடுகள் மூலமாக இலங்கையை கட்டியெழுப்புவது என்பதுதான் அரசாங்கத்தினுடைய திட்டமாக இருந்த போதும் கூட இதற்கும் பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன. எனவே இந்த விடயம் தொடர்பாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்பதாக ஊகிக்கப்படுகின்றது. அதே போன்று அரச சேவையாளர்களுக்கான வாகன அனுமதி பத்திரம் நீக்கம் செய்யப்பட்டமை தொடர்பாகவும் இப்போது விமர்சனம் எழுந்திருக்கின்றது. அதே போன்று நெல், தேயிலை, இரப்பர் போன்றவற்றிற்கு விலை நிர்ணயம் செய்யப்படவில்லை என்பதையும் கூட ஒரு குற்றச்சாட்டாக இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகளினுடைய அமைப்புகள் தெரிவித்து வருகின்றார்கள். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாகவும் மேலும் சில முக்கியமான விடயங்கள் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அந்த வாகனங்களினுடைய புகை பரிசோதனைக்காக 5000 ரூபாய் வரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதையும் பலர் விமர்சித்திருக்கின்றார்கள். எனவே இந்த 5000 ரூபாய் வரையாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற கட்டணங்கள் ஒன்றில் குறைக்கப்படலாம் அல்லது அது இல்லாமலாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான வீதி வரியினை அறவிடுவதன் மூலமாக இதனை மாற்றீடு செய்யலாம் என்பதான ஆலோசனைகளும் பிரதமர் கூடிய கூட்டத்தின் போது சிலரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நீக்கப்பட்டுள்ள வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களுக்கான ஊழியர்களுக்கான அனுமதி பத்திரங்களை மீள பெற்றுக் கொடுப்பது தொடர்பாகவும் சில ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தொழில்சார் மாற்று வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்காக அதிகரிக்கப்பட்டுள்ள வரியையும் குறைக்கப்பட வேண்டும் அல்லது அதில் ஒரு திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதான ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பலரும் பல்வேறு ஆலோசனைகளை செய்து வருகின்ற நிலையில்தான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது அது நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதான சந்தேகத்திற்கு
இடமில்லை. ஏனென்றால் வெறுமனே ஆரம்பத்திலே இந்த புதிய அரசாங்கம் வந்தபோது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவாக 70 பேர் கொண்ட குழுவினர் இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டது. இன்றைய பத்திரிகைகளிலும் கூட நாம் அதில் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது வெறும் 20 பேர் தான் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்களாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் என்பதான ஒரு செய்தியை தினகரன் பத்திரிகை கூட தந்திருக்கின்றது. ஆட்டம் கண்டு வரும் மஹிந்தவின் கூட்டணி 70லிருந்து 20ஆக குறைந்துள்ள எம்பிக்கள் என்பதாக ஒரு தலைப்புச் செய்தியையும் நாம் இதிலே பார்க்கலாம். எனவே இத்தகையதொரு சூழ்நிலையில் வெறும் 44 பேரால் கையெழுத்திடப்பட்டு சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்பிக்கையில்லா பிரேரணை நிதி அமைச்சருக்கு எதிராக நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பிரதமர் இந்த விடயம் தொடர்பாக இவர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கு முன்பதாகவே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடாத்தி சில தீர்மானங்களை எடுத்திருக்கின்றார். ஜனாதிபதியினுடைய வருகைக்கு பின்னர் வரவு செலவு திட்டத்தில் சில திருத்தங்கள் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் புதன்கிழமை 2ஆம் வாசிப்பு அங்கே நடைபெற இருக்கின்றது. எனவே சில திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு தான் இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது சில முக்கியமான பொருளியல் நிபுணர்கள் கூட இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதில் முற்றுமுழுதாக இந்த வரவு செலவு திட்டம் ஒரு வெற்று வரவு செலவு திட்டம் என்றோ பாதகமானதென்றோ தெரிவிக்கப்பட்டதாக நாம் காணவில்லை. சில பொருளியல் அவதானிகளினுடைய கருத்தின்படி வெளிப்படையாக இதிலே மிக முக்கியமான சலுகைகள் இல்லை என்பதாக தெரிந்த போதும் கூட தூர நோக்கத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளினுடைய உதவிகளை கொண்டு இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான சில முக்கிய அம்சங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே இருக்கின்றன என்பதான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக கல்விக்கான ஒதுக்கீடாக ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருந்தோம் நேற்றைய நிகழ்ச்சியிலும் 6% ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும், அதே போன்று சுகாதாரத்திற்கான ஒதுக்கீடாக 7 தொடக்கம் 8% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் இலங்கையை நீண்ட கால அடிப்படையிலே மிகவும் சிறந்த ஒரு வளமிக்க நாடாக உருவாக்குவதற்கு மிக அடிப்படையான ஒரு விஷயமாக அமையும் என்றும் சில பொருளியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே மேலெழுந்த வாரியாக வெளிப்படையாக தெரியக்கூடிய பல சலுகைகள் இல்லை என்பதன் அடிப்படையிலும் இந்த வரவு செலவு திட்டம் சிலரால் எதிர்க்கப்படக்கூடும் என்பதான கருத்துக்களையும் பொருளியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சில நாட்களிலே இது தொடர்பான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற போது புதியதொரு வடிவத்திலே அது இருந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனைத் தொடர்ந்து நாம் தினகரன் பத்திரிகையின் சில செய்திகளை பார்க்கலாம். 2 பிரதான புகைப்படங்கள் இன்றைய தினகரன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. யாழ் மறை மாவட்ட ஆயராக வணக்கத்துக்குரிய ஜஸ்டின் என்பதாக ஒரு புகைப்படத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் யாழ் மறை மாவட்ட 11வது ஆயராக வணக்கத்துக்குரிய ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அபிஷேகம் செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட படம் என்பதாக அந்த படத்தை நாம் இன்றைய தினகரன் பத்திரிகை மற்றும் வீரகேசரி பத்திரிகைகளிலும் அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பொதுநலவாய மாநாட்டில் ஜனாதிபதி என்பதாக ஒரு படமும் கூட இன்றைய தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்றது. பொதுநலவாய அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரிட்டிஷ் மகாராணி எலிசபெத்தை சந்தித்த போது எடுக்கப்பட்ட படம் என்பதாக அந்த படத்துக்கு கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் அடுத்த செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் எம்மை வீழ்த்த நினைப்போர் மத்தியில் மக்கள் பணிக்காக நாம் போராடுகின்றோம் என்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் கூட இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது சுலபம், ஆனால் அதனை நடைமுறைப்படுத்தும் போது பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்பு தேவைப்பாடு என்பவற்றை நிறைவேற்ற நாங்கள் பதவிக்கு வந்தோம். ஆனால் எங்களை வீழ்த்துவதிலேயே சிலர் குறியாக இருக்கின்றார்கள். அவர்களது எண்ணங்களை முறியடித்து மக்கள் சேவைக்காக நாம் எம்மை அர்ப்பணித்து செயலாற்றுகின்றோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பது இலங்கை வருகிறார் இமானுவேல் என்பதாக பிரதான செய்தி தந்திருக்கின்றார்கள் தினகரன் பத்திரிகை. இனப்பிரச்சினை இறுதி தீர்வில் மிக முக்கிய வகிபாகம். நல்லாட்சி அரசின் சர்வமத தலைவர்கள் ஊடாக தீர்வு காணும் ஜனாதிபதி பிரதமரின் முயற்சிக்கு அடிகளார் உரமூட்டுவார் என்பதாக உபதலைப்பெற்றிருக்கின்றார்கள் அந்த செய்திக்கு. உலக தமிழர் பேரவையின் தலைவரும் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் அதிக அக்கறை கொண்டவருமான வணக்கத்துக்குரிய பிதா அருட்தந்தை இமானுவேல் அடிகளார் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முற்பகுதியில் இலங்கை வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து தற்போது லண்டனில் தங்கியிருக்கும் அடிகளார் கடந்த மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அரசாங்கம் விதித்த தடை ஒன்றின் காரணமாக நாட்டிற்கு மீண்டும் திரும்பி வருவதில் சில சட்ட சிக்கல்கள் இருந்து வந்தன. ஆனால் இப்போது இந்த நல்லாட்சியில் அந்த தடைகள் நீக்கப்பட்ட நிலையில் அரசினால் அத்தடை தீர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் இலங்கை வருவதாக தயாராக இருப்பதாக அந்த செய்தியினூடாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த சில செய்திகளையும் கூட நாம் தினகரன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்த போலீசாருக்கு பக்கபலமாக படையினர் என்பதாக ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது தினகரன் பத்திரிகையில். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற எந்த ஒரு தருணத்திலும் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இலங்கை போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு இராணுவத்தினர் தயாராக இருப்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தாமதமான தீபாவளி மேலதிக முற்பணம் ரூபாய் 3500 டிசம்பர் 4 வழங்க முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் என்பதாக ஒரு செய்தியும் கூட இன்றைய தினகரன் பத்திரிகையில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது.
தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள கூட்டு ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்த நிலையில் இன்னும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படாததன் காரணத்தினால் தொழிலாளர்களின் தீபாவளி பண்டிகை தேவைக்காக தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி மேலதிக முற்பணமாக 3500 ரூபாவை பெற்றுக் கொடுக்கும் தீர்மானத்தை அமைச்சரவையில் கொண்டு வரப்பட்டது. எனினும் தேயிலை சபையின் ஊடாக பிராந்திய கம்பெனிகள் இதனை பெற்றுக் கொடுப்பதில் உள்ள தாமதங்களை ஆராய்ந்து தாமதங்களை துரிதமாகவும் சம்பள உயர்வு குறித்து கலந்துரையாடுவதற்கான சந்திப்பொன்றை கொழும்பில் நடைபெற்றுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகளும் தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்தின் பிரதிநிதிகளும் இடையிலே மலைநாட்டில் புதிய கிராமங்கள் மற்றும் வசதிகள் மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் தீபாவளி பண்டிகைக்கான மேலதிக முற்பணத்தை வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் ஆராயப்பட்டதாக அந்த செய்தியில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு முன்பாக சகல தொழிலாளர்களுக்கும் இதனை வழங்குவதற்கான இணக்கப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியினூடாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன மத ரீதியான செயற்படும் அமைப்புகள் தடை செய்க என்பதாக ஒரு செய்தியும் கூட நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையில் இனவாத மதவாத ரீதியாக செயற்பட்டு வரும் அமைப்புகள் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வியாலேந்திரன் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இவ்வாறான அமைப்புகளை தடை செய்யாவிட்டால் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாமல் போய்விடும் என்று அவர் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாகவும் அதே நேரம் காணாமல் போனோர் தொடர்பான தகவல்களும் இன்றைய பத்திரிகைகள் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. காணாமல் போன தமது உறவுகளை தேடித்தருமாறு கேட்கின்ற விடயங்கள் குறித்தான செய்திகளையும் நாம் இன்றைய பத்திரிகைகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் விளம்பர இடைவேளைக்கு முன்னர் கதைத்துக் கொண்டிருந்தோம். காணாமல் போனோர் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம் தொடர்பாக இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றன செய்திகள். அந்த வகையில் சுடரொளி பத்திரிகை தொடர்பான ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. எங்கே எங்கள் உறவுகள் என்பதாக கேள்விக்குறியோடு ஒரு செய்தியை தந்திருக்கின்றது சுடரொளி பத்திரிகை. காணாமல் போனோரின் விவரங்களை வெளியிட கோரி யாழில் ஆர்ப்பாட்டம் என்பதாக புகைப்படத்துடன் கூடிய அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய சுடரொளி பத்திரிகையில் தினகரன் பத்திரிகையிலும் கூட இதுகள் தொடர்பான ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கைதிகள் விவகாரம் மீண்டும் மந்தகதியில் விக்னேஸ்வரன் மனவேதனை என்பதாக ஒரு செய்தி தந்திருக்கின்றது தினகரன் பத்திரிகை. தினகரன் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தி பாராளுமன்றத்தில் நிகழ்ந்த ஒரு உரையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 12,000 புலிகளை விடுவித்தவர்கள் 39 சந்தேக நபர்களுக்காக கூக்குரல் என்பதாக தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி இடம்பெடுத்திருக்கின்றது. சுடரொளி பத்திரிகையில் இது தொடர்பான இதே செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. 12,000 புலிகள் விடுவிப்பில் மௌனம் காத்தோர் இப்போது எதிர்ப்பது ஏன் என்பதாக கேள்விக்குறியோடு சுடரொளி பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையிலும் கூட இது தொடர்பான செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. 12,000 புலி சந்தேக நபர்களை விடுதலையான போது எதிர்த்தோர் 39 பேரின் விடுதலையை எதிர்ப்பது ஏன் என்பதாக கேள்விக்குறியோடு ஒரு செய்தியை தந்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகை. அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையில் இது தொடர்பான 2 செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. காணாமல் போன எங்கள் உறவுகளின் முழுமையான தகவல்களை வெளியிடு, யாழ்ப்பாணத்தில் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை என்பதாக ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. விசாரணையின்றி கைதிகளை வைத்திருப்பது சர்வதேச சட்ட கடப்பாடை மீறும் செயற்பாடு என்பதாக பிரதான செய்தியை தந்திருக்கின்றது தினக்குரல் பத்திரிகை. இலங்கையிலே தமிழ் மக்களினுடைய பிரச்சினை அல்லது சிறுபான்மை மக்களினுடைய பிரச்சினை என்று பார்க்கின்ற போது பல்வேறு தேசிய இன பிரச்சனையை இலங்கை அரசாங்கம் தீர்க்க வேண்டியிருக்கின்றது. புதிய அரசாங்கம் இந்த விடயங்களிலே மும்முரமாக தலையிட்டு இந்த விடயங்களுக்கான ஒரு தீர்வினை பெற்றுத்தரும் என்பதான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்பதையும் நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். பெரும்பான்மை மக்களினுடைய பெரும் ஆதரவோடு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதும் கூட ஆட்சி மாற்றத்திற்கான பிரதான மைய காரணியாக இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் மிக முக்கியமான பங்களிப்பை ஆற்றியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஜனவரி 8ஆம் தேதி இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றமானது தமிழ் மக்கள் அதே போன்று சிறுபான்மை மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை தரக்கூடிய விடயங்கள் பலவற்றையும் செய்ததையும் நாம் மறுப்பதற்கில்லை. கடந்த ஆட்சி காலத்திலே கூறப்பட்ட பல்வேறு விடயங்கள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலையிலே இந்த ஆட்சி காலத்திலே முதலாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக இந்த ஆளுநர் மாற்றம் தொடர்பான கோரிக்கைகளுக்கு கடந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. இந்த அரசாங்கம் இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்குள்ளே முதலாக ஆட்சி தொடர்பாக கதைப்பதற்கு இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது உங்களால் வெளியிடப்பட்ட ஒரு கருத்தை மையப்படுத்தியதான தலைப்புச் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில கோரிக்கைகளுக்கு சரியான ஒரு தீர்வுகளை தரவில்லையாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்திற்கு கொடுக்கின்ற ஆதரவிலை மீள்பரிசீலனை செய்வோம் என்பதாக நீங்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து, அதே போன்று அந்த மாணவனுடைய தற்கொலைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே சம்பந்தப்படுத்தி சில பேர் பேசுகின்ற விடயம் தொடர்பாகவும் நீங்கள் உங்களுடைய எதிர்கருத்தினை தெரிவித்திருக்கின்றீர்கள். வவுனியா அரசாங்க அதிபரை மாற்ற வேண்டும் என்பதான கோரிக்கையும் இப்பொழுது மும்முரமாக முன்வைக்கப்படுகின்ற நிலையிலே இன்றைய அரசினுடைய போக்கு உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் தரக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது ஒரு அதிருப்தியுற்ற சூழ்நிலையிலே நீங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்களா? முதல்ல நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்திருக்கவில்லை.
அரசாங்கம் மாறுவதற்கு, ஆட்சி மாறுவதற்கு நாங்கள் உதவினோம். ஏனென்றால் இதற்கு முன்னர் இருந்த ஆட்சி மிக மோசமான தாக்கத்தை நாடு முழுவதிலேயும் ஏற்படுத்தி இருந்தது. விசேஷமாக தமிழ் மக்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆகையினாலே அந்த ஆட்சியை நாங்கள் மாற்றியிருந்தோம். புதிதாக வந்திருக்கிற ஆட்சியிலே மூலமாக எங்களுக்கு சில நன்மைகள் ஆரம்பத்திலே கிடைக்கப்பெற்றிருந்தாலும் முழுமையாக அது நிறைவேறாத ஒரு சூழ்நிலை. ஒரு வருட காலம் முடிவடைகிற போது நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது நாங்கள் எதிர்பார்த்த 1 மாத காலத்துக்குள்ளே 2 மாத காலத்துக்குள்ளே நடந்து முடிந்திருக்க வேண்டிய பல விடயங்கள் இன்னமும் நடந்து முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த தாமதத்தை குறித்து தான் நான் என்னுடைய பேட்டியிலே சொல்லி இருக்கிறேன். ஆனால் தாமதம் என்பது ஒரு பக்கம் இருக்க, முன்னேற்றம் என்பதும் இருக்கிறது. விசேஷமாக கைதிகள் பிரச்சனை எடுத்து பார்த்தால் 6 வருட காலமாக நாங்கள் எவ்வளவோ முயன்றோம். அந்த நாட்களிலே கூட உண்ணாவிரத போராட்டங்கள் 2 தடவை இருந்தது. நாங்கள் அரசாங்கத்தோடு பேசியிருந்தோம், மஹிந்த ராஜபக்சவோடு பேசியிருந்தோம். அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தன, எவையும் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அதிலே ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டிருப்பது உண்மை. இன்றைக்கு 39 பேர் தங்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். பிணை மூலமாகத்தான் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு முன்னேற்றம். இன்னும் 20 பேர் இந்த வாரத்திலே அந்த விதமாக விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். ஆகையினாலே அது ஒரு முன்னேற்றம். நாங்கள் நினைத்த வேகத்திலே, நியாயமாக எதிர்பார்த்த வேகத்திலே காரியங்கள் நடைபெறாவிட்டாலும் ஒன்றும் நடைபெறவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஆகையினால் தான் எங்களுக்கு இந்த இக்கட்டான ஒரு நிலை. ஏனென்றால் மாற்றங்கள் நிகழ்கின்றன, ஆனால் நிகழுவதன் வேகம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு குறைவாக இருக்கிறது. இது குறித்து நாங்கள் அரசாங்கத்தோடு பேசுகிறோம். அரசாங்கத்துக்கு இப்போ பல தடவைகள் சொல்லி இருக்கிறோம், இதிலே மாற்றம் ஏற்பட வேண்டும், வெகு விரைவாக இந்த கர்மங்கள் நடைபெற வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கிற ஆதரவை மீள்பரிசீலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய பதிலிலிருந்து தான் நான் அடுத்த கேள்வியை தொடுக்க வேண்டும். அரசாங்கத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பதாகவே நான் முதல் கேள்வியை உங்களிடம் கேட்டிருந்தேன். பொதுவாக வெளியே இருந்து உங்களுக்குள் வருகின்ற குற்றச்சாட்டு, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக உங்கள் மீதும் அதனுடைய தலைவர் மீதும் தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், தமிழ் அரசியல்வாதிகளால் தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளினுடைய மையம் என்னவென்றால் அரசாங்கத்தோடு இணைந்து நீங்கள் செயற்படுகின்றீர்கள், அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றீர்கள் என்பதான ஒரு விடயம். நீங்கள் இன்றைய பத்திரிகை பேட்டியிலும் கூட அரசுக்கு வழங்கும் ஆதரவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள். இப்பொழுது பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியாக இருக்கின்ற நீங்கள் அரசுக்கு வழங்கும் ஆதரவு என்று எதனை கருதுகின்றீர்கள்? குறிப்பாக ஏதாவது ஒரு அரசாங்கம் எடுக்கிற முன்னேற்றமான நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெளிவாகவே கொடுப்போம். கைதிகள் விடுதலை சம்பந்தமாக அரசாங்கம் முயற்சி எடுத்தால் நாங்கள் அதற்கு ஆதரவு அளிப்போம், அதை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். நிலங்களை விடுவிப்பதிலே அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்தால், சம்பூர்லே முழுமையாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது, அது அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் செயற்பட்டோம். வலிகாம வடக்கிலே ஆரம்பத்திலே 1000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டது, அதிலே அரசாங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதைத் தொடர்ந்து வருகிற மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் அனைத்திலேயும் நாங்களும் சேர்ந்து பங்களிப்பை செய்வோம். ஆகவே அரசாங்கம் எடுக்கின்ற முன்னேற்றமான எல்லா நடவடிக்கைகளிலையும் நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆதரவை கொடுப்போம். அதுதான் எங்களுடைய மக்களும் எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது. இந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வந்ததன் நோக்கமும் பிரதானமாக அதுவாகத்தான் இருக்கிறது. அதுதான் நாங்கள் அரசுக்கு கொடுக்கிற ஆதரவு. ஆமாம், ஏன் அந்த கேள்வி எழும்புகின்றது என்றால், குறிப்பாக பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்படுகின்ற எந்த விடயமாக இருந்தாலும் இன்று அரசாங்கத்திற்கு மிக முக்கிய எதிரிகளாக இருப்பவர்கள் கூட சில விடயங்களிலே அரசாங்கத்தோடு இணைந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக 19வது திருத்தம் உள்ளிட்ட விடயங்களை நாம் தெரிவிக்கலாம். எனவே பாராளுமன்றத்திற்கு ஒரு விடயம் வருகின்ற போது, ஒரு சட்டமூலம் வருகின்ற போது அதற்கு ஆதரவு அளிப்பதும் எதிர்ப்பு அளிப்பதும் அந்த சில பல நிலைப்பாடுகளை பொறுத்ததான ஒரு விடயமாக இருக்கின்றது. இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த ஆதரவிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் என்பது நீங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்றீர்கள் என்று உங்கள் மீது குற்றம் சாட்டுபவர்களினுடைய கருத்தை உண்மைப்படுத்துவதாக அமையாதா? இல்ல, அரசாங்கம் நிலங்களை விடுவிக்கிற போது
நாங்கள் அதுக்கு ஆதரவளித்தால் அது எப்படி குற்றச்சாட்டாகும் எனக்கு புரியவில்லை. இல்லை, இப்பொழுது அரசாங்கம் சம்பூர்லே நிலங்களை விடுவிக்கிறது என்றால் நாங்கள் அதை எதிர்ப்பதா? நாங்கள் அதற்கு ஆதரவாகத்தான் செயற்பட வேண்டும். அதற்காக அரசாங்கத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அரசாங்கம் எடுக்கிற முன்னேற்றமான விடயங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆதரவை கொடுப்போம். 19ஆம் திருத்தம் முன்னேற்றகரமான விடயம், அதுக்கு ஆதரவை கொடுத்தோம். ஜேவிபியும் அப்படித்தான் 19ஆம் திருத்தத்துக்கு ஆதரவை கொடுத்தார்கள். அதற்காக எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு முழுமையாக அரசாங்கம் செய்கிற எல்லாவற்றுக்கும் நாங்கள் ஆதரவை கொடுப்போம் என்று அல்ல. ஆனால் சரியானதை செய்வதை நாங்கள் எதிர்க்க முடியாது. விசேடமாக தமிழ் மக்களுக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே அரசாங்கம் எடுக்கிற ஆக்கப்பூர்வமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவு அளித்துத்தான் தீர வேண்டும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அது ஒரு குற்றச்சாட்டாக எவருமே சொல்ல முடியாது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்போ ஜேவிபி சார்பாக அரசாங்கத்திற்கு கொடுக்கிற ஆதரவை நாங்கள் வாபஸ் பெறுவோம் என்பதாக அவர்கள் சொல்லவில்லை. அவர்களும் பல விடயங்களுக்கு அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். பல விடயங்கள் தொடர்பாக எதிரான கேள்விகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில். அப்படியான சூழலில் பொதுவாக நீங்கள் அரசுக்கு கொடுக்கின்ற ஆதரவிலிருந்து நாங்கள் வாபஸ் பெறுவோம் என்று சொல்லுவது, இந்த அரசாங்கம் உருவாக்கப்படும் போது யுஎன்பி அரசாங்கத்துக்கு, யுஎன்பி கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கவில்லை. அந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு, அதாவது மஹிந்த ராஜபக்ச தரப்பு ஆட்சியை அமைக்காமல் மற்றவர்கள் ஆட்சியை அமைப்பதற்கு பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை தேவைப்பட்டிருந்தால் நாங்களும் ஜேவிபியும் அதற்கு ஆதரவு கட்டாயம் கொடுத்திருப்போம். ஏனென்றால் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கின நாங்கள், அது உருவாக்குதலுக்கு உடந்தையாக இருந்த நாங்கள், அந்த ஆட்சியையே, மாறிய ஆட்சியையே கவிழ்ப்பதற்காக நாங்கள் செயற்பட முடியாது இந்த தருணத்திலே. ஆனால் பிறகு மஹிந்த ராஜபக்ச தரப்பு, அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி 2ஆக பிளவடைந்து சிலர் அரசாங்கத்தோடு சேர்ந்து அவர்கள் ஒரு தாங்களாகவே ஒரு அதிபெரும்பான்மையை பெற்று இருக்கிறார்கள். ஆனால் இந்த இணைந்த அரசாங்கம், அதாவது சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்த அரசாங்கம் நாட்டுக்கு ஒரு நல்ல முற்போக்கான விடயங்களை செய்வதற்கான ஒரு தருணம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். ஆகையினாலே அந்த அரசாங்கம் தொடர்ந்து இருப்பதை நாங்கள் ஆதரிப்போம். அதனை கவிழ்ப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க மாட்டோம். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எடுத்த முயற்சியை. இதுவரை நேரம் நம்மோடு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். முஷரப், தொடர்ந்து அந்த செய்திகளை பார்க்கலாம். ஆமாம், இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகள் தேசிய இன பிரச்சனை தொடர்பாக இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது சமகாலத்திலே பேசப்பட்டு வருகின்ற விடயம் தொடர்பாக நாம் பார்க்கின்ற போது சிறை கைதிகளினுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி தேர்தல் காலத்திலேயே இதற்கான விடயங்களை நாங்கள் தலையிட்டு மும்முரமாக இந்த விடயம் தொடர்பான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்பதான உறுதிமொழிகள் வழங்கப்பட்டன. அந்த அடிப்படையிலே ஒரு முன்னேற்றம் அந்த விடயத்திலே ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் இப்பொழுது எதிர்க்கட்சி சார்பாக, அதாவது பாராளுமன்றத்திற்குள்ளே இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவான அமைப்புகள் என்று பொதுவாக வர்ணிக்கப்படுகின்றவர்கள் சார்பாக இவ்வாறானவர்களை விடுதலை செய்வதென்பது, முன்னாள் ஜனாதிபதி கூட நேரடியாக சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட போகிறது, மீண்டும் விடுதலை புலிகள் உயிர்ப்பிப்பதற்கான வழியாக இது அமையப் போகின்றது என்பதான பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்ற நிலையில்தான் அரசாங்கம் இந்த விடயங்களை எடுத்த உடனே எல்லாவற்றையும் எல்லோரையுமே விடுவிப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இங்கே இல்லை. தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களில் பல பேர் இருக்கிறார்கள், பல வகையினர் இருக்கின்றார்கள். எனவே அந்தந்த வகையினர்களுடைய விடயங்களை சரிவர பரிசீலித்து இதற்கான ஒரு தீர்வினை பெற்றுத் தருவோம் என்பதாக உறுதி அளித்திருப்பதாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவும் இப்பொழுது பேசிய பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் உள்ளிட்டவர்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். ஆனால் துரிதமாக இந்த விடயங்கள் நடைபெற வேண்டும், காலதாமதம் ஏற்படக்கூடாது என்பதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த பாராளுமன்றத்திற்குள் இருந்து இந்த விடயத்தை மையப்படுத்தியே இலங்கையிலே தேசிய, அதாவது பெரும்பான்மை மக்களிடம் அரசியல் செய்கின்ற சில சூழ்ச்சிகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே இத்தகையதொரு சூழ்நிலையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பேசிய அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக வீரகேசரியில் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இனவாதத்தை தூண்ட பாராளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என்பதாக மஹிந்த அமரவீர அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். குறிப்பாக இதுவரையிலும் 12,000 பேர் விடுதலை புலிகளாக இருந்தவர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு இவர்கள் சாதாரண பொதுமக்களாக விடப்பட்டு இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறு விடுதலை புலி வீரர்களாக இருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதிலோ அரசுக்கு எதிரான சதி முயற்சிகளில் ஈடுபடுவதோ அல்லது பயங்கரவாத நடவடிக்கை
நடவடிக்கைகளை எடுப்பதிலோ இதுவரையில் ஈடுபட்டதாக எந்த தகவல்களும் இல்லை. எனவே அவர்கள் சாதாரணமாக மக்களோடு மக்களாக இயங்கி வருகின்ற இந்த சூழ்நிலையிலே வெறுமனே இந்த 39 பேரை பிணையில் விடுதலை செய்ததும் அதேபோன்று ஏனையவர்களை விடுதலை செய்வது தொடர்பாகவும் அரசாங்கம் கரிசனை கொள்கின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் இருந்து எதிர்ப்பவர்கள் என்ன நியாயத்தோடு இதனை எதிர்க்கின்றார்கள் என்பதான ஒரு நியாயமான கேள்வியை மஹிந்த அமரவீர எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக இந்த 12,000 பேரை விடுதலை செய்கின்ற போது மௌனமாக இருந்தவர்கள் இப்போது ஏன் வெறும் 39 பேரினுடைய விடுதலையை எதிர்க்கின்றார்கள் என்பதான ஒரு நீதியான கேள்வியை அவர் கேட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் ஒரு திடமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த எதிர்ப்பவர்களினுடைய கருத்துக்களை அவதானத்தில் கொண்டு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ இந்த எதிர்ப்பினையும் தாண்டி சில முக்கியமான விடயங்கள் நாட்டின் நலன் கருதி செய்ய வேண்டியதும் மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் சிறை கைதிகளினுடைய விடுதலை என்கின்ற ஒரு விடயம் ஒரு அநியாயமான ஒரு விடயம், நியாயத்துக்கு அப்பாற்பட்ட நீதிக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயத்தை கோருகின்ற ஒரு விடயமாக நாம் இங்கே கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான நீங்கள் தலைப்புச் செய்தியை பார்த்தால் விசாரணையின்றி கைதிகளை வைத்திருப்பது சர்வதேச சட்ட கடப்பாட்டை மீறும் செயற்பாடு என்பதாக இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஒருவரை தடுத்து வைத்து அவருக்கு எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் நீண்ட காலம் அவரை தடுத்து வைத்திருப்பது என்பது தேசிய ரீதியிலும் சர்வதேசிய ரீதியிலும் ஒரு சட்ட கடப்பாட்டை மீறுகின்ற ஒரு செயல் என்பதை அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய சட்டமா அதிபர் YJW விஜயதிலகவிற்கு இந்த மனித உரிமை ஆணைக்குழு எழுத்து மூலமான ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த கடிதத்திலே பல மாதங்களாக பல வருடங்களாக எந்த ஒரு விடயமும் அறிவிக்கப்படாது பல பேர் இவ்வாறு சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இலங்கையினுடைய அரசியல் அமைப்பின் உறுப்புரை 12 மற்றும் 13 மீறுகின்ற ஒரு செயலாக காணப்படுகின்றது. எனவே அரசாங்கம் இது தொடர்பாக துரிதமாக நடவடிக்கை எடுத்து குறித்த நபர்களை விடுதலை செய்வதிலே அக்கறை காட்ட வேண்டும் என்பதான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மாத்திரமல்லாமல் காணாமல் போனோர் தொடர்பாகவும் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பர் மிகவும் பலமான மிகவும் காத்திரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். ஒரு சில கட்டங்களிலே காணாமல் போன உறவுகளை தேடித்தாருங்கள் என்று கோரிக்கை விடுக்கின்ற உறவுகளிடம் அவர்களை மறந்துவிடுங்கள் என்பதான சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் எங்கே இல்லை இறந்து போனதாக நீங்கள் நினைத்து கூட இந்த விடயத்திலே கைவிட வேண்டும் என்பதாகவும் கடந்த அரசாங்கத்திலிருந்து கூறப்பட்டதாகவும் நேற்றைய தினம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். இவ்வாறு எப்படி கூற முடியும்? அவர்கள் ஆடுகளோ மாடுகளோ மந்தைகளோ அல்ல, மனிதர்கள். எனவே அந்த உறவுக்கு ஒரு மரியாதை இருக்கின்றது, அந்த உயிருக்கு ஒரு மரியாதை இருக்கின்றது. எனவே இவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தொடர்பாக அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அது தொடர்பாகவும் எங்களுக்கு அறிய தர வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். சம உரிமை இயக்கத்தின் ஒழுங்கமைப்பில் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் நேற்று கொட்டும் மழைக்கு மத்தியில் காணாமல் போன உறவுகளை கண்டறிந்து அவர்கள் தொடர்பான தகவல்களை தர வேண்டும் என்பது தொடர்பான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதையும் இந்த இடத்திலே நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அதனைத் தொடர்ந்து நாம் வெளிநாட்டு செய்தி ஒன்றின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். ரஷ்ய துருக்கி மோதல் தொடர்பான ஒரு அவதானத்தை தருவதற்கு வெளிநாட்டு செய்திகளின் பக்கம் நாம் கவனத்தை செலுத்துகின்ற போது இப்பொழுது சர்வதேச ரீதியாக ஒரு பாரியதொரு பிரச்சனை எழுந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய விமானத்தை உக்ரைன் விமானம் தாக்குதல் நடத்தி உக்ரைனுடைய ஏவுகணை தாக்குதலின் மூலமாக ரஷ்ய விமானம் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகள் உலகிலேயே தோன்றி இருக்கின்றன. வெறுமனே சிரியா துருக்கி உக்ரைன் அல்ல, துருக்கியினுடைய விமானம் தான் ரஷ்ய விமானத்தை தாக்கியது. சிரியா துருக்கி பிரதேசங்களில் தான் இப்பொழுது போர் நடக்கின்றது அல்லது யுத்தம் நடக்கின்றது, அல்லது சிரியா துருக்கி ஈராக் உள்ளிட்ட பகுதிகளில் தான் இப்பொழுது மிகவும் பிரச்சனையான ஒரு சூழ்நிலை தோன்றி இருக்கின்றது என்பதாக நாம் கருத முடியாது. இப்போது வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டியினுடைய மறைவான பக்கங்களாகத்தான் இன்று உலகிலே பல்வேறு பிரதேசங்களில் நடக்கின்ற யுத்தங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ் தாக்குதல் என்பதும் கூட வல்லரசு நாடுகளினுடைய எதிர்கால நகர்வுகளை முன்னோக்கியதான சில சதித்திட்டத்தினுடைய ஒரு விளைவு என்பதாகவும் கூட இப்பொழுது சொல்லப்படுகின்றது. ஐரோப்பிய தேசங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது பொருளாதார நெருக்கடி என்பது ஒரு பிரச்சினை, அதே போன்று இந்த பாதுகாப்பு பிரச்சினை என்பது ஒரு பிரச்சினை. எனவே இவற்றினை அவர்கள் சரி செய்வதற்கும் இவற்றிற்கான காரணத்தை உலகத்திற்கு கூறுவதற்கும் இந்திய மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற பிரச்சினையும் ISIS தீவிரவாதிகள் போன்றவர்களுடைய பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தல் காரணமாகவும் தான் எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய தேசங்களிலே இப்பொழுது பொருளாதார நெருக்கடி ஒரு பிரச்சனை என்றால் இந்த சிறிய
அதே போன்று துருக்கி, அதே போன்று ஈராக் பகுதிகளில் நடைபெறுகின்ற யுத்தம் காரணமாக வெளிநாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக செல்வோர்களினுடைய வரவும் கூட ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே இத்தகைய பிரச்சனைகளுக்கான ஒரு முடிவினை சர்வதேசம் எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக பல்வேறு விடயங்களிலே இப்பொழுது ஈடுபட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே SU-24 என்கின்ற ஒரு போர் விமானம்தான் F-16 என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட ஒரு போர் விமானத்தின் ஊடாக துருக்கியினரால் தாக்கி அளிக்கப்பட்டது. இது பாரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கின்றது. துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே இப்பொழுது ராஜதந்திர உறவுகள் முறிந்து போகின்ற அளவிற்கு பாரியதொரு பிரச்சனையாக இது உருவாகி இருக்கின்றது. இந்த பிரச்சனையை அடுத்து பல்வேறு சம்பவங்கள் இப்பொழுது வெளியே சொல்லப்படுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக இந்த ரஷ்யாவை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ரஷ்யாவோடு அதாவது பொருளாதார ரீதியாக மிகவும் நெருக்கமான உறவுகளை கொண்டுள்ள, மிக பாரியளவான பொருளாதார தொடர்புகளை கொண்டுள்ள இரண்டாவது நாடாக துருக்கி பார்க்கப்படுகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் துருக்கியினுடைய F-16 விமானமானது SU-24 என்கின்ற ரஷ்ய விமானத்தை தாக்கியதற்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது என்பது தொடர்பாக நாம் தேடி பார்க்க வேண்டும். ரஷ்யாவினுடைய விமானங்கள் இப்பொழுது சிரியா பகுதியிலே தாக்குதலை நடத்துவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிரியாவில் ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் என்ற பேரில் தான் பல பேரும் இப்பொழுது தாக்குதல் நடத்துவதை பார்க்கின்றோம். ஆனால் உண்மையில் அங்கே நடப்பது என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, IS என்கின்ற அமைப்பு முற்றுமுழுதாக அழியுமாக இருந்தால் இஸ்லாமிய பிரிவிலே 2 பிரிவினை மையப்படுத்தி தான் இப்பொழுது அங்கே ஒரு யுத்தம் நடைபெறுவதாகவும் ஒரு போர் வெடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதிலே இஸ்லாமிய பிரிவான சியா பிரிவு, அதே போன்று சுன்னி பிரிவு ஆகிய 2 பிரிவுகளுக்கு இடையிலும் தான் இப்பொழுது அங்கே பிரச்சனை எழுந்திருப்பதாக மேலோட்டமாக தெரிவிக்கப்பட்ட போதும் கூட இந்த பிரச்சனைகளினுடைய முதல் வடிவம் எங்கே இருந்து தோன்றியது என்று நாம் பார்க்கின்ற போது அதிலே பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதும் இந்த அமெரிக்கா இதிலே ISஐ அழிப்பதற்காக நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்று தெரிவித்த போதும் கூட அமெரிக்காவோடு இணைந்திருக்கின்ற அராபிய நாடுகளை பார்த்தால் அமெரிக்காவிற்கு சவுதி அரசாங்கம் தன்னுடைய பூரண ஆதரவை வழங்கி இருக்கின்றது. அதே போன்று துருக்கி அரசாங்கம் அமெரிக்காவோடு இணைந்து செயற்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. அதே போன்று UAE அதாவது ஐக்கிய அரபு ராச்சியம் கூட இந்த அமெரிக்கா பக்கம் அவர்கள் இணைந்து செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிரிய அதிபர் பஷர் அல் அசத்திற்கு எதிரான ஒரு தாக்குதலாகத்தான் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள் என்பதான ஒரு குற்றமும் அங்கே சுமத்தப்படுகிறது. ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு மறுவாறாக இருக்கின்றது. அதாவது இந்த கூட்டணி, அதாவது அமெரிக்கா, சவுதி அரேபியா, துருக்கி, ஐக்கிய அரபு ராச்சியம் இவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிலே தான் ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவினர்கள் கூட ISISஐ தாக்குவதை விடவும் அமெரிக்கா சார்பு நிலையில் உள்ள அமெரிக்கா சார்பான அமைப்புகளை தாக்குவதிலே மும்முரமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சிரியாவில் இருக்கின்ற துருக்கியர்கள் அதிகமாக தாக்கி அழிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நீண்ட காலமாக துருக்கி சொல்லி வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் துருக்கியினுடைய வான்பரப்பிலே ரஷ்யா விமானங்கள் பறப்பதை நாங்கள் இனி தடை செய்வோம், இதற்கு நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதான எச்சரிக்கை பல முறை விடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த அக்டோபர் மாதம் கூட மிக முக்கியமாக அத்துமீறி ரஷ்ய விமானம் ஒன்று உள்நுழைந்த போது அடுத்து நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்பதான எச்சரிக்கையை துருக்கி மேற்கொண்டிருந்தது. அந்த எச்சரிக்கைக்கு நேட்டோவும் கூட ஒரு அங்கீகாரம் வழங்கிய ஒரு நிலையில் தான் இப்பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்னர் உலக அரசியல் பல்வேறு ஒரு மாற்றத்திற்குள்ளாவதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதையும் இந்த இடத்திலே நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் நேரடியாக இப்பொழுது களத்தில் குதித்திருப்பதன் காரணமாக இது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுமோ என்கின்ற அளவிலே இப்பொழுது பயம், பீதி தொற்றிக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படி இருந்த போதும் கூட மத்திய கிழக்கிலே குடிகொண்டிருக்கின்ற இந்த எண்ணெய் வளத்தை சூறையாடுவதை மையப்படுத்தியதான ஒரு யுத்தம், ஒரு போர் என்பதாகத்தான் நாம் இதனை வெளிப்படையாக பார்க்க முடியும். இது தொடர்பாக மிகவும் விரிந்த ரீதியிலே நாம் பேச வேண்டும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சிறிய விவகாரங்கள் தொடர்பாக நாம் பேசலாம். அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் திவைன பத்திரிகையின் கேலி சித்திரம் பது விஸ்வாச பங்க என்ற 2 எரிகற்களை மையப்படுத்தியதாக அந்த திவைன பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. இந்த எரிகால் தொடர்பான விடயம் அண்மையிலே வந்தது. இலங்கையில் ஒரு பாரிய எரிகால் விழுந்து தென்பகுதி கடலிலே விழுந்து ஒரு பாரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் இல்லை அது சேதத்தை ஏற்படுத்தாது என்பதான ஒரு பயம் இலங்கையிலே தொற்றிக்கொண்டது. அதன் அடிப்படையில் இப்பொழுது இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை 2016ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டத்தின் இந்த வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் அதாவது ரவி கருணாநாயக்க நிதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதும் இப்பொழுது பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டுமே நிதியமைச்சரை பொறுத்தளவிலே பாரிய ஒரு எரிகல்லாக இருப்பதைத்தான் இங்கே தெரிவிக்கப்படுகின்றது. வரி என்பது மக்கள் மீது எறியப்பட்டிருக்கின்ற எரிகல்லாகவும் நிதியமைச்சர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை என்கின்ற எரிகல் வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து தேசிய பத்திரிகையின் கேலி சித்திரம்.
தேசிய பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது நல்லாட்சி என்கின்ற ஒரு கண்ணாடியை ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய நெற்றியிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தன்னுடைய கண்களிலும் மாட்டிக்கொண்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் பாதுகாத்து கொண்டுதான் அவர் நல்லாட்சியை கொண்டு செல்ல வேண்டியவராக இருக்கின்றார் என்கின்ற அவருடைய நிலைப்பாட்டை திறம்பட தேசிய பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் தெரிவிக்கின்றது. இன்னும் ஒரு புறமாக பார்த்தால் இந்த கல்விக்கான ஒதுக்கீடு என்பது அதிகரிக்கப்பட்டிருப்பதை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு சமையல் செய்யப்பட்டிருக்கின்றது. 5.4% கல்விக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை ஒருவர் கொண்டு வருவது போன்றும் இது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை வெளியிடப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்தை அடிப்படையாக கொண்டே மௌபியம் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. எந்த சுவையும் இல்லாத வரவு செலவு திட்டம் என்பதாக ஒரு உணவை ஏந்தி கொண்டு முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். அதற்கு ஒரு பொதுமகன், சார் உங்களோட காலத்தில் நாய் உணவுக்கு விலை குறைக்கப்பட்டது எமக்கு ஞாபகம் உள்ளது என்பதான ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார்கள். ஜனாதிபதி கூட அவருடன் இன்னும் ஒரு நாயையும் கூட்டிச் செல்கின்றார். எனவே நாய்களுக்கு வழங்குகின்ற உணவுகளினுடைய விலையை கடந்த ஆட்சி காலத்தில் குறைத்ததை இப்பொழுது ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் சுட்டிக்காட்டுவதாக இது அமைந்திருக்கிறது. ரிவிர பத்திரிகையின் கேலி சித்திரமும் கூட வரவு செலவு தொடர்பான ஒரு கேலி சித்திரமாக தான் அமைந்திருக்கின்றது. வரவு செலவு திட்டத்தை மையப்படுத்தித்தான் இதுவும் வரையப்பட்டிருக்கின்றது. ஆப்பம் பால் தேநீர், ஆப்பம் 5 ரூபாவுக்கென்றும் பால் தேநீர் 5 ரூபாய் என்றும், அதே போன்று சோற்று பார்சல் 10 ரூபாய் என்பதாகவும் இங்கே வரவு செலவு திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வயிறு சாப்பிட்டேன் என்பதாக ஒரு சாதாரண பொதுமகன் வைத்தியசாலையில் நோயாளி போன்று அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் வரவு செலவு திட்டம் குறைந்த பொருட்களை சாப்பிட்டவர்கள் என்பதாக ஒரு விடயம் தெரிவிக்கப்படுகின்றது. வரவு செலவு திட்டத்தில் நேரடியாக எந்த ஒரு நலனும் கிட்டவில்லை இந்த பொருட்களினுடைய விலை தொடர்பாக என்பதை மையப்படுத்தித்தான் ரிவிரவினுடைய கார்ட்டூன் தெரிவிக்கும். மீட்ட பஸ்ஸே அப்படி பார்லிமெண்ட் நீதி பிலிபாதின் என்பதாக மௌபியம் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. மௌபியம் பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போது இதன் பின்னர் நாங்கள் பாராளுமன்ற சட்டங்களை பின்பற்றப் போவதில்லை என்பதாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி தெரிவித்திருக்கின்ற கருத்தை மையப்படுத்தியதான ஒரு விடயம்தான் இங்கே தெரிவிக்கப்படுகின்றது. வரவு செலவு திட்டத்தை அவர்கள் எதிர்த்திருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கான சரியான தீர்மானம் பாராளுமன்றத்தில் எடுக்கப்படவில்லையாக இருந்தால் நாங்கள் பாராளுமன்ற சட்டங்களை நாங்கள் பின்பற்றப் போவதில்லை என்பதாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் தெரிவித்ததை மையப்படுத்தி இந்த கேலி சித்திரத்தை நாம் பார்க்கலாம். இத்துடன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி முஷரப். நன்றி.